தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன். ஐம்புலன்கள் அடக்கி உன் முன் அடி தொழுது பணிந்து நின்றேன். தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன். ஐம்புலன்கள் அடக்கி உன் முன் அடி தொழுது பணிந்து நின்றேன். தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன். கண்ணை இமை காப்பது போல் காத்தருள வேண்டும் நீதம். அன்னை உந்தன் அடி பணிந்தேன் அடியார்கள் துயர் தீர்ப்பாய். கண்ணை இமை காப்பது போல் காத்தருள வேண்டும் நீதம். அன்னை உந்தன் அடி பணிந்தேன் அடியார்கள் துயர் தீர்ப்பாய். மூவர்க்கும் மூத்தவளே முக்தி எனக்கு அளித்திடுவாய். மூவர்க்கும் மூத்தவளே முக்தி எனக்கு அளித்திடுவாய். தேவர்க்கும் தெய்வம் அம்மா தீவினையை அகற்றிடுவாய். தேவர்க்கும் தெய்வம் அம்மா தீவினையை அகற்றிடுவாய். தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன். நிலையில்லா இல்வாழ்வை நினைத்தாலே கலங்கிடுதே. அலை போன்று ஓய்வின்றி அல்லல் படையேன் படைத்தாய். நிலையில்லா இல்வாழ்வை நினைத்தாலே கலங்கிடுதே. அலை போன்று ஓய்வின்றி அல்லல் படையேன் படைத்தாய். வாழ்க்கை எனும் கடல் கடக்க வந்து துணை நீ புரிவாய். வாழ்க்கை எனும் கடல் கடக்க வந்து துணை நீ புரிவாய். ஊழ்வினைகள் நீக்கிடுவாய் உலகாளும் நாயகியே. ஊழ்வினைகள் நீக்கிடுவாய் உலகாளும் நாயகியே. தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன். ஐம்புலன்கள் அடக்கி உன் முன் அடி தொழுது பணிந்து நின்றேன். தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன். ஐம்புலன்கள் அடக்கி உன் முன் அடி தொழுது பணிந்து நின்றேன். தெய்வத்துள் தெய்வம் அம்மா தேடி உன்னை சரணடைந்தேன். ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கண்ணியது உன் புகழ் கற்பது உன்னாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன்னிரு பதாம்புயத்தில் பகல் இரவா நண்ணியது உன்னை நயந்தோர் அவயத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் நம்மே புவியேழையும் பூத்தவளே. இறைவனுடைய பெருமையை பாடுவது, இறைவியை பற்றி சிந்திப்பது, இறைவனுடைய திருவருளாலே எந்நாளும் அதிலே தோய்ந்து கிடப்பது, இதுதான் இந்த வாழ்க்கையினுடைய அடிப்படையாக எனக்கு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் நான் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று அபிராமி பட்டர் கேட்கிறார். நாம் பெரும்பாலும் உலகியலிலேயே உழன்று போய் திரிந்து போய் கிடக்கிறோம். எதற்கெடுத்தாலும் கவலை, எதற்கெடுத்தாலும் சந்தேகம், எதற்கெடுத்தாலும் சோகம். அது என்ன ஆகப் போகிறதோ, இது என்ன ஆகப் போகிறதோ, அவர்கள் எப்படி ஆவார்களோ, இந்த கவலையிலேயே நாம் திரிகிறோம். ஆனால் இதையெல்லாம் ஒரு பக்கம் புறந்தள்ளிவிட்டு நாம் பராசக்தியினுடைய திருவடியை சிந்திக்க தொடங்கினோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு எந்நாளும் மகிழ்ச்சி இருக்கும். இந்த பாடலை சொல்லுவதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிறது என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். தியானம் செய்தால் தியானத்திலே நிலை பெற்ற தன்மை நமக்கு கிடைக்கும். தியானம் என்று சொன்னால் மனதை ஒருமுகப்படுத்துவது, மனதை ஒரு நிலைநிறுத்துவது. மிகுந்த கஷ்டமான விஷயம் என்றால் இது மனத்தை ஒரு இடத்திலே நிலைநிறுத்துவது தான். நாம் முன்பே இந்த தொடரிலேயே சொல்லி இருக்கிறோம். நல்ல விஷயங்களை பலமுறை சொல்லலாம் என்பதனாலே திரும்பவும் சொல்லுகிறேன். இந்த மனம் ஒரு வினோதமான விஷயம். நாம் எங்கே இருக்கிறோமோ அது அங்கே இருக்காது. நாம் ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்று கிளம்பி இருக்கிற பொழுதே அது அந்த இடத்திற்கு போய்விடும்.
நாம் அந்த இடத்திற்கு போன பிறகு திரும்ப அது வீட்டுக்கு வந்துவிடும். நாம் கோயிலுக்கு போகலாம் என்று சொல்லி கிளம்பி போனால் அது நமக்கு முன்னாலே கோயிலுக்குள்ளே போய் நின்றிருக்கும். கோயிலுக்கு போகும், அபிஷேகம் பார்த்திருக்கும், ஆனந்தம் பார்த்திருக்கும், தீபாராதனை பார்த்திருக்கும், எல்லாம் முடித்து நாம் கோயிலுக்குள்ளே போகிற பொழுது அது வீட்டுக்கு வந்துவிடும். வீட்டில் என்ன வேலை அடுத்தடுத்து இருக்கிறது என்பதை கோயிலில் நின்று கொண்டிருக்கக்கூடிய நம்மை புரட்டி போட்டு கொண்டே இருக்கும். ஆனால் இந்த மனத்தை ஒரே இடத்திலே நிலைநிறுத்துவது என்பது இருக்கிறதே, அதுதான் தியானம். அந்த தியானம் பராசக்தியினுடைய திருப்பாதத்திலே சித்திப்பதற்காகத்தான் இந்த பாடலை நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியது உன் புகழ், கற்பது உன்னாமம், கசிந்து பக்தி பண்ணியது உன்னிரு பதாம்புயத்தில், பகல் இரவா நண்ணியது உன்னை நயந்தோர் அவையத்து, நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் நம்மே புவி ஏழையும் புத்தவளே. கண்ணியது உன் புகழ், உன்னுடைய புகழை பற்றியே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அழகாக கவியரசர் பாடுவார், கண்ணெல்லாம் அவன் முகம் காணலாம் அதிலுமோர் காதல் தோன்றும், பண்ணெல்லாம் அவன் புகழ் பாடலாம் மொழியிலோர் பசுமை தோன்றும், எண்ணலாம் அவன் பதம் எண்ணலாம் அதிலுள்ளோர் இனிமை தோன்றும், விண்ணெலாம் அவன் எனில் வீழலாம் அவன் வர விளக்கம் ஏனோ என்று கேட்பார் கிருஷ்ணர் அந்தாதியிலே. எப்பொழுதும் அவனை பற்றி பாடிக்கொண்டே இருந்தால், அவனை பற்றி சிந்தித்து கொண்டே இருந்தார். அவனுடைய புகழ் ஒன்றுதான் இந்த உலகத்திலே நிலைத்த புகழாக இருக்கிறது. இறைவனுடைய புகழ் இருக்கிறதே, அது மட்டும்தான் நிலைத்த புகழ். ஆகையினாலே தான் இஸ்லாம் மதத்தில் என்ன சொல்லுகிறார்கள், எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் புகழுக்கு உரியவன் அவன் மட்டும்தான். மற்றவர்களுடைய புகழெல்லாம் ஒரு காலத்தோடு மாறி போய் விடுகிறது. ஆனால் எல்லா புகழும் படைத்தவனாக இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் என்று சொன்னால், எல்லா புகழுக்கு உரியவனாக பராசக்தியை நாம் பார்க்கிறோம். நாம் எப்பொழுதும் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். புகழுக்குரிய பராசக்தி, அவள் என்ன புகழோடு இருக்கிறாள் என்று சொன்னால், என்றைக்கும் இந்த உயிர்குலங்களின் மீது மாறாத அன்பு வைத்திருக்கிறாள். ஆகையினாலே தான் அவள் புகழை நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். மன்னன் தேரிலே போய்கொண்டிருக்கிறான். பாரி போகிற வழியிலே ஒரு கொடி பற்றுவதற்கு இல்லாமல் இருக்கிறதே, அந்த கொடி இருக்கிறது. அவன் நினைத்திருந்தால் என்ன செய்திருக்கலாம், ஒரு மிகப்பெரிய பந்தலை அங்கே போட்டிருக்கலாம் தன்னுடைய வேலைக்காரன் மூலமாக. அவன் அப்படி செய்யவில்லை. அதற்கு அருகிலே கொண்டு போய் தன்னுடைய மணித்தேரை நிறுத்தி அதை படர விட்டு அவன் நடந்து போய் விட்டான். ஆகையினாலே தான் இன்று வரைக்கும் நாம் அவனை பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதுதான் புகழ். அப்படி எத்தனையோ பரம்பரையாக பராசக்தியினுடைய புகழ் இருக்கிறதே, இந்த உயிர்குலங்களின் மீது அன்புடையவளாக இருக்கிறாள் என்பதனாலே நிலைத்து இருக்கிறது. கண்ணியது உன் புகழ், கற்பது உன் நாமம், அவளுடைய நாமத்தை கற்க வேண்டும். கற்பது என்று சொன்னால் என்ன, முதலிலே அந்த நாமத்தை சொல்லுவது, அப்புறம் அந்த நாமத்தை ஜெபிப்பது, அந்த நாமத்தை கற்றுக்கொள்வது. அந்த கற்றுக்கொள்வது இருக்கிறதே, வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்வார், கற்க கசடர, கசடர கற்க வேண்டும். கசடர கற்றால்தான் கற்றபின் அதிலேயே நாம் நிலைத்து நிற்கலாம். இன்றைக்கு என்ன ஆயிருக்கிறது, இன்றைக்கு எல்லா கல்வியும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று துணிகிறார்கள், கற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அதன் வழியிலே நிற்கிறோமா என்று கேட்டால் அந்த இடத்திலே தான் கேள்விக்குறி வந்து நிற்கிறது. எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொண்ட பிறகு அதன் பயனை இந்த உலகத்திற்கு, இந்த மனித குலத்திற்கு, இந்த உயிர்குலத்திற்கு நாம் வழங்க வேண்டும். அப்படித்தான் நாம் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளுகிறோம். அப்படித்தான் அதிலே நாம் ஒரு சத்திய உறுதியை சொல்லுகிறோம். ஆனால் அந்த சத்திய உறுதி எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் நீங்கள் சிந்தித்து பார்த்து கொள்ளலாம். அம்பிகையினுடைய திருநாமத்தை கற்க வேண்டும். இடையராத அவளுடைய நாமத்தை நாம் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். பைரவி, பஞ்சமி, பாசாங்குசை, பஞ்சபாணி, வஞ்சர் உயிரவி, உண்ணும் உயர் சண்டி, காளி, ஒளிரும் கலா, வைரவி, மண்டலி, மாலினி, சூலினி, வராகி என்றே செய்ரவி நான்மறை சேர் திருநாமங்கள் செப்புவரை என்று பின்னாலே ஒரு பாடலை சொல்லுவார் அபிராமப்பட்டர். அந்த நாமத்தை நாம் கற்றுக்கொண்டே இருந்தால் நமக்கு என்ன வரும் என்று சொன்னால், அதிலேயே நாம் ஊறிப்போய் திளைத்து போய் மகிழ்வோடு இருக்கலாம். கண்ணியது உன் புகழ், கற்பது உன் நாமம், கசிந்து பக்தி பண்ணியது உன் இருப்பதாம்புயத்தில், கற்பது உன் நாமம். அந்த நாமத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வது என்று சொன்னால் வெறுமனே சொல்லுவதில்லை, வாயினால் சொல்லுவது மட்டுமில்லை, இடையராது ஓதுவதில் மட்டுமில்லை, அதிலேயே மூழ்கி போயிருப்பது. அந்த நாமத்திலே நாம் தோய்ந்து போய்விட்டோம் என்று சொன்னால், எப்படி நம்முடைய மனைவியின் பெயரை சொன்னால் நமக்கு ஒரு அன்பு, அந்த பெயரை சொன்ன உடனே உருவம் நமக்கு முன்னாலே வருகிறதோ, கணவன் உருவம் வருகிறதோ, தாய் உருவம் வருகிறதோ, தந்தை உருவம் வருகிறதோ, பிள்ளைகள் முகம் வருகிறதோ, அந்த பெயரை சொன்ன உடனே அவர்கள் முகம் நமக்கு உடனடியாக நினைவுக்கு வருவது போலே, அவளுடைய நாமத்தை காந்திமதி என்று சொன்னால் திருநெல்லை நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். கற்பகாம்பாள் என்று சொன்னால் மயிலை நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். குமரியம்மா என்று சொன்னால் கன்னியாகுமரி நினைவுக்கு வர வேண்டும். காமாட்சி என்று சொன்னால் நமக்கு காஞ்சிபுரம் நினைவுக்கு வர வேண்டும். அந்த பராசக்தியினுடைய திருத்தோற்றம் நினைவுக்கு வர வேண்டும். ஸ்ரீவித்யா ராஜராஜேஸ்வரி என்று சொன்னால் சகடபுரம் நினைவுக்கு வர வேண்டும். அப்படி நினைவுக்கு வரக்கூடிய தன்மையிலே நாம் அவளுடைய நாமத்தை கற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக
இந்த உலகத்திலே ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழலாம். கண்ணியது உன் புகழ், கற்பது உன்னாமம் என்று சொல்லி இந்த பாடலை சொல்லுவோம். அவள் தியானத்திலேயே நிலைத்து நிற்போம். எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நன்றி, வணக்கம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் மகா சுவாமிகள், அதாவது சங்கீத வித்வான்களுக்கு மகா சுவாமிகள் எப்படிலாம் அனுகிரகம் பண்ணியிருக்கார், அந்த வித்வான்கள் மேலே மகா சுவாமிகளுக்கு எப்படி ஒரு அபிமானம் உண்டு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். எந்த ஒரு சங்கீத வித்வான் மகா சுவாமிகளோட அந்த சன்னிதானத்துக்கு வந்தாலும், மகா சுவாமிகள் இருக்கக்கூடிய அந்த முகாமுக்கு வந்தாலும் அந்த வித்வான்கள் நன்றாகவே கௌரவிக்கப்படுவார்கள். அந்த வித்வான்கள் எந்த விஷயத்தில் அவள் எக்ஸ்பர்ட்டோ, பாடல் எக்ஸ்பர்ட்னா ஒரு பாடல் பாட சொல்லுவார். ஒரு சங்கீதம், ஒரு இசைக்கருவி வாசிக்கிறதுல, அதாவது ஒரு வயலின் வாசிக்கிறதுல நிபுணர் அப்படின்னா வயலின் வாசிக்க சொல்லுவார். இதெல்லாம் மகா சுவாமிகள் உட்கார்ந்து கேட்டுருப்பார்னு சொல்லியிருந்தோம். ஒரு நாம சங்கீர்த்தனம் பாடுறவா ஒரு குரூப் மகா சுவாமிகள் சன்னிதானத்துக்கு வந்திருந்தது. அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவா மகா சுவாமிகள் அவரை கச்சேரி பண்ண சொன்னார், நாம சங்கீர்த்தனம் பாட சொன்னார். நாம சங்கீர்த்தனத்தை கோஷிக்க சொன்னார். எல்லாரும் நாம சங்கீர்த்தனத்தை அழகாக சொல்லிட்டு இருக்கா. 1 மணி நேரம் போச்சு. 1 மணி நேரம் முடிஞ்ச பிறகு அதுவரை மகா சுவாமிகள் கண்ணை மூடிண்டு ஆனந்தமாக கேட்டுருந்துட்டு, மகா சுவாமிகள் அது முடிஞ்ச பிறகு ஒரு சொடக்கு போட்டு ஒரு சிஷ்யனை வர சொல்கிறார். ஒரு சிஷ்யன் வந்தோன்னே என்ன பெரியவாங்கிறான். மகா பெரியவா என்ன சொல்கிறாள்னா, அவளை எப்படி கௌரவிக்கிறா அப்படின்னா எங்கேயும் கேட்டிருக்க முடியாது. மகா சுவாமிகள் சொல்கிறார், ஒரு வெள்ளித்தட்டில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டுக்கோ, ஒரு வெள்ளி கிண்ணத்தை எடுத்துக்கோ, அந்த வெள்ளி கிண்ணத்தில் கொஞ்சம் தேனை ஊற்றிக்கோ, ஒரு சின்ன கரண்டியை போட்டுக்கோ, அதை கொண்டு இந்த பாகவதால் அத்தனை பேருக்கும் கொடு. அவள்லாம் 1 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் பாடியிருக்கா, அவள் அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் கொடு அப்படிங்கிறார். அவர் உள்ளே போகிறார். ஒரு வெள்ளித்தட்டில் சர்க்கரையை போட்டுக்கிறார், நாட்டு சர்க்கரை. ஒரு வெள்ளி கிண்ணத்தில் தேனை ஊற்றிக்கிறார், கொண்டு எல்லா பாகவதாளுக்கும் கொடுக்குறார். பாகவதாளுக்கு மட்டும்தான், பக்தர்களுக்கு கிடையாது. அந்த பாகவதாள் எல்லாருக்கும் கொடுத்த பிறகு அந்த பாகவதாள் எல்லாரும் ஆஹா மகா சுவாமிகள் சொல்லி மகா சுவாமிகள்டேருந்து பிரசாதம் வாங்கியிருக்கேன்னு இந்த பிரசாதத்தை மகா சுவாமிகள் அனுகிரகத்தோடு நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஆனந்தத்தோடு எல்லாரும் கொஞ்சம் சர்க்கரையை எடுத்து போட்டுக்கிறா, அந்த தேன் எடுத்து வாயில் விட்டுக்கிறா. எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சாச்சு. அந்த பக்தர், அந்த கைங்கரியம் பண்ணக்கூடிய அன்பர் அந்த 2ஐயும் எடுத்துட்டு உள்ளே போகிறார். அதாவது வெள்ளித்தட்டு வெள்ளிக்கிண்ணம் எடுத்துட்டு மடத்துக்குள்ளே போகும்போது மகா சுவாமிகள் ஒரு சொடக்கு போட்டு அந்த கைங்கரியம் பண்ணவர் தன்கிட்ட கூப்பிட்டார். 2 தட்டையும், அதாவது வெள்ளித்தட்டையும் வெள்ளி கிண்ணத்தையும் கையில் வச்சுட்டு என்ன பெரியவா அப்படிங்கிறார். அதை இங்கே வை அப்படிங்கிறார். அதை இங்கே வை அப்படிங்கிறார். அவரும் வச்சார். என்னன்னு தெரியாமல் அந்த வெள்ளித்தட்டையும் வெள்ளி கிண்ணத்தையும் கீழே வைக்கிறார். அதில் கொஞ்சம் சர்க்கரை இருக்குது, இதில் கொஞ்சம் தேன் இருக்குது. மகா சுவாமிகள் என்ன பண்ணினார்னா, தன்னோட 2 விரல்களை அந்த வெள்ளித்தட்டில் இருக்கிற சர்க்கரையில் எடுத்து அந்த சர்க்கரையை கொஞ்சம் கையில் எடுத்து அண்ணாந்து தன்னோட வாயில் போட்டுண்டாராம். இதை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய பண்டிதர்கள் பல பேர் ஆச்சரியத்தோடு பார்த்தார். பல ஸ்காலர்ஸ், வேதம் படித்தவா, பல வித்வான்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தா. ஏன் அப்படின்னா, இது பாகவதாள் ஸ்வீகரித்தது. ஒரு பாகவதாளுக்கு கொடுத்த ஒரு பொருளை அங்கிருந்து திரும்ப வரும்போது ஒரு மகான் எடுத்துக்கலாமா? ஒரு மகான் எடுத்துட்ட பிறகுதான் அப்புறம் அங்கே போகணும். இப்போ நம்ம வீட்டில் ஒரு கோவிலில் நைவேத்தியம் பண்ணுறதை பார்ப்போம். பகவானுக்கு முதல்ல நைவேத்தியம் பண்ணுவோம், அதன் பிறகு பிரசாதமாக நமக்கு எல்லாருக்கும் கொடுப்பா. அதன் பிறகு தான் நாமளும் வீட்டில் சாப்பிடுவோம். கோவில்லையும் பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுக்கப்படும். அதே போல் மகா சுவாமிகள் இதை எடுத்துட்ட பிறகு எல்லாருக்கும் வந்ததுன்னா பரவாயில்ல. ஆனால் மகா சுவாமிகள் எடுத்துக்கலை. மகா சுவாமிகள் எடுத்துக்காம அத்தனை பாகவதாளுக்கும் போன பிறகு அப்புறம் உள்ளே போகும்போது மகா சுவாமிகள் எடுத்து போட்டுக்கிறாருன்னா இது ஒரு விந்தையாக இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது இவ அத்தனை பேரோட ஒரு சந்தேகத்தையும் மகா சுவாமிகள் பார்க்கிறார். அவ முகத்தில் தெரியக்கூடிய அந்த சந்தேகத்தை பார்த்துட்டு மகா சுவாமிகள் சொல்கிறா, எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கேள், இது ரொம்ப விசேஷமானது. பாகவதா சேஷம் அப்படிங்கிறது பரம விசேஷம். சேஷம்னா தொடர்றது.
சேஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சேஷம்னா ஒரு பட்டது, கைப்பட்டது அப்படிங்கிறது சேஷம்னு சொல்லுவோம். பாகவதா சேஷம், பாகவதாலால் கை தொடப்பட்டது பரம விசேஷம் அப்படின்னு மகா சுவாமிகள் சொல்லிட்டு அந்த பாகவதால்ட்டேருந்து உள்ளே போகும்போது அதுலேருந்து எடுத்து வாயில் போட்டுண்டாராம். இதுதான் மகா சுவாமிகள். யாருக்கும் கிடைக்காத பொருள் இந்த பொருள் பாகவதால் கிட்டேருந்து வந்திருக்கு, இந்த அனுகிரகம் நமக்கும் வேணும்னு மகா சுவாமிகள் எடுத்து போட்டுண்டாராம். எப்பேற்பட்ட ஒரு உயரியமான ஒரு சிந்தனை பாருங்கோ, எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த எண்ணம் பாருங்க மகா சுவாமிகளுக்கு. இந்த பகவதாளுக்கு ஒரு உரிய கௌரவத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மகா சுவாமிகள் இப்படி பண்ணியிருக்கார். எந்த ஒரு வித்வானாகட்டும் மகா சுவாமிகள் அவ மேலே காட்டின அன்பே தனி. நமக்கெல்லாம் அந்த திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளைன்னு ஒரு பிரபல நாதஸ்வர வித்வானா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நாதஸ்வர வித்வான் அப்படின்னு இந்த காலத்தில் உலகத்தில் யார் சொன்னாலும் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை பேரை சொல்லிட்டு தான் அப்புறம் யாராக இருந்தாலும் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு மிக உயர்ந்த வித்வான். அவரோட காரே பார்த்தாலே படகு மாதிரி இருக்குமா அந்த காலத்தில். நாதஸ்வர வித்வான்கள்லாம் நடந்து போன காலத்தில் இவர் படகு போல் ஒரு கார் வச்சுருப்பார். இவருக்கு லெட்டர் ஹெட் ஒன்று வச்சுருப்பார். அந்த லெட்டர் ஹெட்டில் என்ன இருக்குன்னா, அகில உலக நாதஸ்வர சக்கரவர்த்தி திருவாவடுதுறை TN ராஜரத்னம் பிள்ளைன்னு அந்த லெட்டர் ஹெட்டில் இதுவே பெரிய வரியாக இருக்குமா. அவருக்கு சிஷ்யர்கள்லாம் பார்த்தா எந்த கச்சேரிக்கு போனாலும் ஒரு 4-5 சிஷ்யா வருவார். ஒரு பெரிய ஜமாவோடு போவார். மிக பிரபலமான வித்வான். அந்த வித்வானுக்கு மகா சுவாமிகள் அருளால் ஒரு பெரிய அனுகிரகம் கிடைச்சது. யாரும் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல, எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த வித்வானே அந்த அனுகிரகத்தை அழகாக மகா சுவாமிகள்கிட்டேருந்து வாங்கிட்டார். என்ன அனுகிரகம் அப்படிங்கிறத ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். பிரபல நாகஸ்வர வித்வான் திருவாவடுதுறை TN ராஜரத்னம் பிள்ளை. அவர் கச்சேரிக்கு நாள் கிடைக்கிறதே பெரிய அபூர்வம். அவர் கச்சேரிக்கு உண்டானதெல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் முன்னாடியே புக் பண்ணிடுவாளாம். அந்த காலத்தில் அவரோட டேட்டே கிடைக்காது. அவர் எங்கே கச்சேரி வாசித்தாலும் உட்கார்ந்தான் வாசிப்பார். ஒரு தெருவில் போய் கச்சேரி வாசிக்க மாட்டார். ஒரு தெருவில் நடந்து TN ராஜரத்னம் பிள்ளை கச்சேரி வாசித்தது ஒரே ஒரு கச்சேரி. அது சென்னையில் ஒரு பிரபலமான ஒரு பிரம்மகர் வீட்டு கல்யாணத்தின் போது ஒரு கச்சேரி வாசிச்சிருக்கார். வீதியில் நடந்து அவர் கச்சேரியே வாசித்தது கிடையாது. அவ்வளவு பெரிய வித்வான். அந்த வித்வான் ஒரு முறை சென்னையில் ஒரு கச்சேரியை முடிச்சுட்டு தன்னோட படகு போன்ற காரில் திருவாவடுதுறைக்கு போயின்னு இருக்கார். காரில் அவரோட சிஷ்யர்கள்லாம் உட்காந்துட்டுருக்கார். ஜமாவாக பல விஷயங்கள்லாம் பேசிட்டு இந்த கார் போகும்போது மாயவரத்தை கடந்து போகிறது, அதாவது மயிலாடுதுறையை கடந்து போகிறது. அப்படி கடந்து போகும்போது அந்த மாயவரத்தில் அந்த மணிக்கூண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில், அதாவது காளியாக்குடி ஹோட்டல்லாம் இருந்த இடம்னு சொல்லுவா, அந்த இடத்தை தாண்டி போகும்போது அந்த TN ராஜரத்னம் பிள்ளை பார்க்குற ரோட்டில் பல பேர் நடந்து போகிறா. எல்லாம் விபூதி பட்டை போட்டுண்டு, லேடிஸ்லாம் மடிசார் கட்டிண்டு, ஆம்பளைகள்லாம் பஞ்சகஜம் கட்டிண்டு ரொம்ப பயபக்தியோட கூட்டமாக போயின்னு இருக்கா. இவாளை பார்த்த உடனே அந்த ராஜரத்னம் பிள்ளைக்கு ஆச்சரியம். என்ன இத்தனை பேர் நடந்து போகிறா, இத்தனை பேர் ஒரு பக்தி உணர்வோடு போகிறா, நம்ம ஊரில் என்ன விசேஷம், மாயவரத்தில் என்ன விசேஷம், இவா இத்தனை பேர் போயின்னு இருக்காளே அப்படின்னு காரை நிறுத்திட்டு தன்னோட சிஷ்யன் ஒருத்தனை அனுப்பிச்சு விசாரிக்க வச்சாரா TN ராஜரத்னம் பிள்ளை. அந்த சிஷ்யன் போய் அந்த பக்கம் போய் விசாரிச்சுன்னு வந்திருக்கான். அந்த சிஷ்யன் TN ராஜரத்னம் பிள்ளை அவர்கள்ட்ட சொல்கிறான், இங்கே மகா சுவாமிகள் வந்திருக்காளாம் மயிலாடுதுறைக்கு, அதாவது மாயவரத்துக்கு மகா சுவாமிகள் வந்திருக்கார். தருமபுரம் மடத்தெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அங்கே கொடுக்கப்பட்ட வரவேற்பெல்லாம் ஏற்றுண்டு அந்த யானை குதிரை ஒட்டகம் சூழ மகா சுவாமிகள் மாயவரத்தில் பட்டின பிரவேசம் பண்ணுறார். ஒவ்வொரு வீதியாக வந்துட்டுருக்காராம். அடுத்த வீதியில் மகா சுவாமிகள் வந்துட்டுருக்கார். அந்த மகானை, அந்த தெய்வத்தை தரிசிக்கிறதுக்காக இவாள்லாம் போயின்னு இருக்காளாம் அப்படின்னு TN ராஜரத்னம் பிள்ளைகிட்ட சொல்கிறான். ராஜரத்னம் பிள்ளை ஒரு ஜம்முன்னு ஒரு வேஷ்டி, மேலே ஒரு நல்ல ஒயிட்டில் ஒரு சட்டை, மேலே துண்டு போட்டுருக்கார். இதை கேட்டுருக்கார். மகா சுவாமிகள் அப்படிங்கிற அந்த பேரை சொன்ன உடனே அவருக்குள்ள ஒரு சிலிர்ப்பு. அந்த தெய்வத்தை பற்றி அவரும் கேள்விப்பட்டிருக்கார். அந்த தெய்வத்தை தரிசனம் பண்ணியிருக்கார். அந்த தெய்வம் நாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கா. மாயவரத்துக்கும் திருவாவடுதுறைக்கும் ரொம்ப பக்கத்தில், ஒரு 15-20 கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த இடத்துக்கு அந்த தெய்வம் வந்திருக்கு. அந்த தெய்வத்துக்கு உரிய முறையில் நாம் கௌரவிக்கணுமே அப்படின்ட்டு என்ன பண்ணாராம், கார்லேருந்து கீழே இறங்கினாராம்.
திருவாவூடுதுறை ராஜரத்தினம் பிள்ளை தன் வாழ்நாளிலேயே பண்ணாத விஷயம். கார்லேருந்து கீழே இறங்கினார். கீழே இறங்கினவர் தன்னோட சட்டையை கேட்டினார், பனியனை கேட்டினார். அந்த அங்கவஸ்திரம் இருக்கு இல்லையா, அந்த அங்கவஸ்திரத்தை எடுத்து இடுப்பில் கட்டினார். அவள் சிஷ்யெல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்குறா. அந்த வீதி வழியாக, அதாவது அந்த மணிக்கூண்டு இருக்கக்கூடிய அந்த பகுதி வழியாக போயின்னு இருக்கிற பக்தர்கள் அத்தனை பேரும், அந்த ஊர்க்கார அத்தனை பேரும், ஆஹா பிரபலமான வித்வான் இந்த இடத்துல இறங்கி நிற்கிறாரு, சட்டியை கட்டிட்டாரு, பனியனை கட்டிட்டாரு, அங்கவஸ்திரத்தை இடுப்பில் கட்டுறாரு அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறார். இது வரைக்கும் அந்த வித்வானை அது போன்ற ஒரு கோலத்தில் பார்த்தது கிடையாது. இது போன்ற இடத்துல ஒரு பப்ளிக்காக டி.என். ராஜரத்தினம் பிள்ளையை பார்த்தது கிடையாது. இந்த வித்வான் இப்படி இறங்கி நிற்கிறாரே, இவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு அங்கே கடந்து போய் கொண்டிருந்த ஜனங்கள் அத்தனை பேரும் அப்படியே நிற்க ஆரம்பிச்சுட்டார். இவர் என்ன பண்ண போகிறார், எதற்காக துண்டை இடுப்பில் கட்டுறார், சட்டையை கட்டி இருக்கார் அப்படிங்கிறதுக்காக அங்கே நிற்கிறார். ராஜரத்தினம் பிள்ளை தன்னோட சிஷ்யர்களை பார்க்குறார். அந்த சிஷ்யாளுக்கும் புரியல, அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் புரியல. ஒரு பிரபலமான வித்வான் இங்கே நிற்கிறார், காரை விட்டு இறங்கி நிற்கிறார், இறங்காதவர் இறங்கி நிற்கிறார். எதற்காக நிற்கிறார், மகா சுவாமிகள் வந்திருக்கார் அப்படின்னு ஒரு தகவல் அவருக்கு போய் சேர்ந்திருக்கு. அந்த தகவலை காதில் வாங்கிட்டு இருக்கார். இப்போ அவருக்கு உரிய முறையில் என்ன மரியாதையை பண்ண போகிறார், இல்லை என்ன பண்ண போகிறார் அப்படின்னு எல்லாரும் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கா. டி.என். ராஜரத்தினம் பிள்ளையோட சிஷ்யர்கள் அத்தனை பேரும் கீழே வந்து அடுத்து என்ன உத்தரவு கொடுக்க போகிறாரோன்னு கை கட்டிட்டு பவ்யமாக நின்றுட்டு இருக்கார். அந்த பிரபலமான அந்த இசை மேதை, அந்த நாகஸ்வர சக்கரவர்த்தி என்ன பண்ணினார் அந்த இடத்துல இறங்கிண்டு அப்படிங்கிறத நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.